உண்மையிலே மிதுன ராசி அன்பர்கள் பெறப்போகின்ற பலன்கள் என்ன? மிதுனத்தினுடைய கோள் நிலையை பார்க்கும் பொழுது மிக மிக அற்புதமான கோள் நிலையாக இருக்கிறது. மிதுன ராசி அன்பர்களுக்கு குரு பகவான் ஜென்மத்திலே வீற்றிருக்கிறார். அதைவிட சனி பகவான் 10ஆம் இடம், அதே போல ராகு 9ஆம் இடம், கேது 3ஆம் இடம். ஆக ராகு கேது பெயர்ச்சிக்கு முன்னதாகவே பலன்கள் போட்டிருக்கிறேன். பார்க்காத அன்பர்கள் கொஞ்சம் பார்த்து கொள்ளுங்கள். இருந்தாலும் கொஞ்சம் ரத்தின சுருக்கமாக இங்கேயும் பலன் சொல்வேன், அதனால் ஒன்றும் கவலை இல்லை. குரு பெயர்ச்சி முதலிலே குருவிற்கு வருகிறேன். குரு பகவான் ஜென்மத்திலே வீற்றிருக்கின்ற காலம். குரு பகவான் எங்கிருக்கிறார்? ஜென்மத்திலே இருக்கிறார். இந்த ஜென்மத்திலே இருக்கக்கூடிய இந்த காலம் என்ன மாதிரியான நன்மைகள் ஏற்படும், என்ன மாதிரியான தீமைகள் ஏற்படும்? முதலிலே அன்பு நண்பர்களே, குரு பகவான் உங்களுடைய அமைப்பிற்கு நிறைய முன்னேற்றங்களை தருகின்ற விதமாக இருந்தாலும் ஓரளவு சுமாரான பலன்களை குரு பகவான் நிறைய முயற்சிகளுக்கு பிறகு வெற்றிகளையும் தருவார். ஒரே எடுத்த அடுப்பிலே வெற்றி பெற முடியாது. தொடர்ந்து போராடி ஜெயிக்க வேண்டிய ஒரு நிலையினை இந்த குரு பகவான் உங்களுக்கு தருவார். ஆக மிதுன ராசி அன்பர்கள் தொடர் முயற்சிக்கு பிறகு வெற்றியினை தரக்கூடிய குருவால் சுகபோகமான வாழ்க்கை நிச்சயம் அமையும். அதிலே எல்லளவும் ஐயமில்லை. அதே போல குடும்பத்திலே ஒரு சிறிய குழப்பங்கள் வரும், நோய் தொல்லைகள் அவ்வப்போது வந்து போகும். குறிப்பா சிரசு ரோகம், மார்பு வலி, அதே போல மூத்த சகோதரர்களினுடைய விரோதங்கள், இதெல்லாமே ஒரு சில தீய பலன்களை இந்த குரு பகவான் ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் தருவார். அதே போல இந்த ராகு கேதுக்களின் தன்மைக்கு யோகமான பலன்கள் ஏராளம் இருக்கிறது. வியாபாரம் மூலம் ஏராளமான சொத்துக்கள், ஏராளமான லாபங்கள், இதெல்லாமே சேரக்கூடிய காலம். அதே போல தாராளமான பண வசதி, ஒற்றுமை, இதெல்லாமே கூடி வருகின்ற ஒரு காலமாக மிதுன ராசி என்பர்களுக்கு சிறப்பு பலன்கள். ராகு கேது பெயர்ச்சியிலே நிறைய சிறப்பு பலன்களை அவர்களும் பெறுவார்கள். ஆனால் குரு பெயர்ச்சியிலே ஒரு சிறிய காரிய தடைகள், சரியான வருமானம் இல்லாத அவ்வப்போது கஷ்டப்படுதல், வியாபாரத்தின் நிலையை ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஒரு நாள் வியாபாரம் சிறப்பாக இருக்கும், ஒரு நாள் மிகவும் சோர்வாக இருக்கும். ஆக இதனால் என்ன ஏற்படும்? மனதிலே அச்சம் ஏற்படும், கடன் சுமைகளை பற்றிய கவலை வரும். இது மாதிரியான எண்ணங்கள் அவ்வப்போது வரும். ஆனால் கவலைப்பட வேண்டாம். எல்லாவற்றிலும் இருந்து மீண்டு வருகின்ற ஒரு நிலைப்பாட்டினை கிரகங்கள் வழங்குகிறது. அதனாலே மிதுனராசி என்பர்களே கேட்கிறீர்கள் என்று நினைக்கிறேன். மிகவும் முன்னேற்றம் பெறுவதற்கு குருவினுடைய வழிபாடுகள், உங்களால் முடிந்த குரு வழிபாடு, வியாழக்கிழமை குரு ஓரையிலே ஏதாவது வழிபாடு செய்ய முடிந்தால் சிறப்பு. அல்லது வியாழக்கிழமை மாலை வேளையிலே உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது குருவினுடைய அமைப்பிற்கு, குரு பகவான் என்றால் தட்சணாமூர்த்தியினுடைய வழிபாடு மட்டுமல்ல, உங்களுடைய அமைப்பிற்கு சித்தர்கள் வழிபாடு, தெய்வீக முக்தர்கள் வழிபாடு, ஆன்மீக புருஷர்கள் வழிபாடு, எதெல்லாமே குருவினுடைய தன்மையிலே நல்ல வழிபாட்டினை குறிக்கின்ற ஒரு அமைப்பு. அதனாலே அதெல்லாம் செய்யும் பொழுது அந்த குருவினால் ஏற்படும் பதட்டம், பயம் குறையும். அதனாலே கவலை இல்லை. ரொம்ப குறிப்பா சனி பகவானுடைய தன்மைக்குரிய பலன்கள் உங்களுக்கு சொல்லணும். சனி பகவான் தொழில் ரீதியிலே இருக்கிறார். இந்த 2025 தொழில் ரீதியான அமைப்பிற்கு வருகின்ற காரணத்தினால் நிறைய நன்மைகளையும் அவர் செய்வார். புத்திர விருத்தி, ஆயுள் விருத்தி, அந்நிய மனிதர்களால் நிறைய லாபங்கள், குடும்பத்திலே மிக நல்ல ஒற்றுமை ஏற்படுதல், தொழிலிலே லாபம், வியாபாரத்திலே, அதே போல உத்தியோகர்களுக்கும் நல்ல முன்னேற்றம், சுப பலன்கள், வீடு நில வாகன வசதிகள், பண முடக்கமெல்லாம் சரியாகுதல், கடன் கொடுத்த கடனை திரும்ப பெறுதல், அதே போல நாம் வாங்கிய கடனை திரும்ப அடைத்தல், இது மாதிரி நல்ல விஷயங்களை சனி பகவான் செய்வார். அதனாலே சுப பலன்களைத்தான் அவர் கொடுப்பார். அதனாலே அவருடைய தன்மையிலும் பெரிய கெடுதல்கள் இங்கே இல்லை.
அதனாலே ரொம்ப குறிப்பா இந்த 4 கோள்களும் மிதுனராசி என்பர்கள் கேட்கிறார்களா? இங்க லைவ்ல ரொம்ப கம்மியா தான் இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். அதனால யாரும் கேட்கவில்லையா? சரி, பரவாயில்லை. பொதுவா இந்த மிதுனத்தை பொறுத்தவரையிலே நீங்கள் செய்யக்கூடிய தொழிலிலே கூடுதல் லாபம் வரும். எந்த காரியத்தை தொட்டாலும் இந்த ஒரு மாசம், சரியா சொல்ல போனா ஒரு அக்டோபர் மாசம் முன்னாடி, ஒரு செப்டம்பர் ஆகஸ்ட்ல இருந்து கொஞ்சம் முன்னேற்றங்கள் ஏற்படும். அதனாலே ஓரளவு முன்னேற்றம், படிப்பிலும் கூட நல்ல முன்னேற்றம் ஏற்படும். குழந்தைகள் நல்ல மதிப்பெண்கள் பெறுவார்கள். வெளிநாட்டிலே தொழில் செய்யக்கூடிய நிலையில் இருக்கக்கூடியவர்களும் கூட, வேலை பார்க்கக்கூடியவர்களும் கூட நல்ல வருவாயை ஈட்டுவார்கள். அதனாலே நிறைய முன்னேற்றம் வரும். கொஞ்சம் யோசித்து பேச வேண்டும். குருவினுடைய பெயர்ச்சி பொற்காலமாக இல்லை என்றாலும் அவரும் ஓரளவு நற்காலத்தினை தருகின்ற நிலைப்பாட்டிற்கு உதவிகள் செய்வார். அதனாலே தொடர்ந்து உற்சாகத்தை அளித்து உங்களை முன்னேற்ற பாதைக்கு அழைத்து செல்வதற்கு ராகு கேதுக்கள் மிக மிக அற்புதமாக இணங்கி வருகிறது. அதனாலே கவலை இல்லை. அதே போல பெண்கள் அவர்களுடைய மனதில் ஏதாவது ஒரு பயம், தேவையற்ற பயம் குடிகொண்டிருக்கும். அந்த பயம் எல்லாம் நீங்கி போகும். குழந்தைகள் எல்லாம் நல்ல பேர் வாங்குவார்கள். நல்ல வரன் அமையும். வீட்டிலே சுபகாரிய நிகழ்ச்சிகள் எல்லாம் ஏற்படும். அதனாலே மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும். அதே போல பொன்பொருள் சேர்க்கை, உறவினர்கள் வந்து செல்வது, பிரிந்து சென்றவர்கள் சேர்வது, அதுபோல தாய் வீட்டிலிருந்து வரக்கூடிய சொத்துக்கள் எல்லாம் வரவேண்டிய நிலையை பெறுவார்கள். ஆக நீண்ட காலத்துக்கு பிறகு நீங்கள் ஒரு பரபரப்பாக செயல்படுவீர்கள். மிதுன ராசி பெண்களே கொஞ்சம் பரபரப்பாக மகிழ்ச்சியோடு செயல்படக்கூடிய காலமாக இருக்கிறது. மாணவ செல்வங்களுக்கு மந்த நிலை மாறும். ஞாபக சக்தி கூடும். கல்வியிலே உயர்வு ஏற்படும். புதிய கண்டுபிடிப்புகள் எல்லாம் மாணவர்கள் செய்வார்கள். கேம்பஸ் இன்டர்வியூலெல்லாம் ஜாப் வாங்கக்கூடிய யோகம் எல்லாம் இருக்கிறது. அதனாலே கருத்து வேறுபாடு அவ்வப்போது மாணவர்கள் தன்னுடைய நண்பர்கள் மத்தியிலோ ஆசிரியர்கள் மத்தியிலோ கருத்து வேறுபாடுகள் வராமல் பார்த்து கொள்ள வேண்டும். ஆக நிறைய முன்னேற்றம் ஏற்படும். விவசாய நண்பர்களுக்கும் கூட, விவசாயத்தினை சார்ந்தவர்களுக்கும் நிறைய முன்னேற்றங்கள், கூடுதல் லாபங்கள், இது மாதிரி நிறைய நன்மைகள். ரொம்ப குறிப்பா மிருகஸ்ரீட நட்சத்திரக்காரர்களே, உங்களுடைய அமைப்பிலே பார்க்கும் பொழுது இந்த ஆண்டு முழுவதும் மிக நல்ல பலனைத்தான் பெறுவீர்கள். கூடுதல் லாபம், அதே போல மனைவி மக்கள் ஒற்றுமை, பிள்ளைகள் கல்வியிலே உயர்வது. அதனாலே கடந்த 2 ஆண்டுகளிலே எதெல்லாம் இழப்பாக இருந்ததோ அதையெல்லாம் மீட்டெடுக்கக்கூடிய சக்தியினை இந்த மிருகஸ்ரீட நட்சத்திர அன்பர்கள் பெறுவார்கள். அதனாலே சுபகாரிய நிகழ்ச்சிகள் எல்லாம் நல்லபடியா செய்து முடிப்பீர்கள். தாய் தந்தை ஆரோக்கியம், தன்னுடைய ஆரோக்கியம் எல்லாம் மிருகஸ்ரீட நட்சத்திரத்திற்கு எல்லாமே கைகூடும். 80% மிக நல்ல நன்மைகளை பெறுகின்ற ஒரு அற்புதமான ராசியாக இருக்கக்கூடிய மிதுன ராசி மிருகஸ்ரீட நட்சத்திரம் குறிப்பாக. சரி, திருவாதிரை நட்சத்திரக்காரர்களே, கடந்த 2 வருடங்களிலே எதிர்பார்த்த எண்ணங்கள் நிறைய கைகூடாமல் போய் இருக்கிறது. எதிர்பார்த்தவையெல்லாம் இனி வரும் காலத்திலே கைகூடும். அதனாலே மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும். புதிய நண்பர்கள் சேர்வார்கள், உங்களுக்கு உதவியாக இருப்பார்கள். பின்னடைவு ஏற்பட்டு சிரமத்தை கொடுத்து முட்டுக்கட்டையாக இருந்த பல காரியங்களை முன்னேற்றத்தோடு சாதிக்கக்கூடிய ஒரு வல்லமையை இந்த கிரகங்கள் வழங்கி இருக்கிறது. அதனாலே குலதெய்வ வழிபாடு ரொம்ப அற்புதமாக இருக்கிறது. தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்யுங்கள், நிறைய முன்னேற்றம் ஏற்படும். 90% நன்மைகளை திருவாதிரை நட்சத்திரம் பெறும். புனர்பூச நட்சத்திரக்காரர்களே, அவர்களும் கூட கல்வியிலே உயர்வார்கள். வீடு கட்டக்கூடிய யோகமெல்லாம் வந்திருக்கிறது. அதே போல வருமானத்தோடு அதிக லாபத்தை பெறுவீர்கள். திருமணமாகி செல்கின்ற இடத்திலே சிறப்பாக வாழ்வீர்கள். அதனாலே நிறைய நன்மைகள். புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கும் 80% நிறைய நல்ல நன்மைகளை பெறுகின்ற ஒரு ராசியாக மிதுன ராசி என்பர்கள் இருப்பார்கள். அதனாலே அவர்களுக்கும் ஒரு மகிழ்ச்சியான ஒரு நிலை இங்கே பார்க்கிறேன். அடுத்து எந்த ராசிக்கு போகலாம்? கடக ராசி என்பர்களே, கடக ராசி மிதுன ராசிக்கு ஏதாவது கேள்விகள் இருக்குதா? அன்பு நண்பர்களே, கடகத்துக்கு போயிடலாம். கடக ராசி என்பர்களே, கடகத்தை பொறுத்தவரையிலே கோச்சார பயிற்சி பலன்கள் இந்த 2025 புத்தாண்டு பலன்கள். குருவினுடைய தன்மை 12ஆம் இடத்திலே குரு பகவான் வருகிறார். அதே போல
ரொம்ப குறிப்பாக பாக்கிய சனியாக வருகின்றார். அதே போல அஷ்டம ராகுவாக, 2லே கேதுவாக, குடும்ப கேதுவாக வருகிறார். அதனாலே கடக ராசி என்பவர்கள் பெருவாரியாக நல்ல பலன்களைத்தான் அவர்களும் பெற வேண்டும். ஏனென்றால் கிரகங்களினுடைய நேர்கதி உலா, இதர கிரகங்களின் சாரகதியினுடைய உலாக்கள் எல்லாம் மிக மிக சிறப்பாக இருக்கிறது. அதனாலே குடும்பத்திலே நிறைய தொந்தரவுகளை சந்தித்தீர்கள். அதனுடைய வழியிலிருந்து நல்ல நிம்மதி பிறக்கும் கடகராசி அன்பர்களுக்கு. கடகராசி அன்பர்களே, நிறைய முன்னேற்றம் வர வேண்டும். அதற்காக நீங்கள் பாடுபட வேண்டும். உங்களுக்கு நிறைய பதவி உயர்வெல்லாம் கிடைக்கும். விரும்பிய இடத்துக்கு மாறுதல் கூட கிடைக்கும். கடகராசிக்கு உங்களை விட அனுபவசாலிகள் சொல்லக்கூடிய கருத்துக்களை ஏற்றுக்கொள்கின்ற வல்லமையை இந்த கடகராசி என்பர்கள் பெறுகிறார்கள். அதே போல வேலை பார்க்கக்கூடிய இடத்திலே, சக ஊழியர்களிடத்திலே ஒத்துழைப்பு வருகிறது. அரசு பணியில் இருப்பவர்களும் கொஞ்சம் கவனத்தோடு இருக்க வேண்டும். அதிக உபத்திரவம் எதுவும் இந்த ஆண்டிலே இருக்காது. தாய் தந்தை வழியிலே மருத்துவ செலவுகள் வரும். உறவுகளிலே சின்ன சின்ன விரிசல் வராமல் பார்க்க நாம் என்ன செய்ய வேண்டும்? அமைதியாக இருக்கும். அதை நன்றாக நீங்கள் செய்வீர்கள், சொல்ல வேண்டியதில்லை. பொதுவாக இந்த ராகு கேதுக்களினுடைய இருப்பெல்லாம் பார்க்கும்போது நினைத்த காரியங்கள் அனைத்தும் கைகூடும் விதமாக இருக்கிறது. அதனாலே கிரகநிலைகள் சாதகமாக இருக்கிறது. அதனாலே நீங்கள் அமைதியோடு இருந்தால் அதை இன்னும் சாதிக்கலாம். உங்களை மதிக்கக்கூடியவர்கள் நிறைய பேர் வருவார்கள். அதனாலே மதித்து அவர்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்வீர்கள். நிறைய பேர் தன்னுடைய அமைப்பிலே ஒரு இன்டர்வியூ போகணும், ஒரு சில தேர்வுகள் எழுதணும், இது மாதிரி நிறைய கேள்வி, வருங்கால எதிர்கால வேலை சம்பந்தமான கேள்விக்கெல்லாம் இந்த காலம் சிறந்த பதில் சொல்லும். அதனாலே சுறுசுறுப்பும் உத்வேகமும் உங்களுடைய வாழ்க்கையிலே பல பிரச்சனைகளை வரவிடாமல் தடுக்கும். நல்ல ஆதாயம் பெறுவீர்கள். அந்நிய மொழி மதத்தினர் மூலம் நிறைய ஆதாயம் கிடைக்கும். யாருக்கும் வாக்குறுதி கொடுக்க வேண்டாம், கடன் கொடுக்க வேண்டாம், கடன் முடிந்தளவு வாங்க வேண்டாம். தொழில் துறையில் இருப்பவர்களுக்கு புதிய யுக்திகளை கையாண்டு தன்னுடைய தொழிலை மேன்மையாக்கக்கூடிய நிலை ஏற்படும். அவ்வப்போது தேவை இருப்பின் மட்டும் கடன் வாங்க வேண்டும். அதையும் 3க்கு 4 முறை யோசித்து வாங்குங்கள். அதனாலே அன்பு நண்பர்களே, ரொம்ப குறிப்பா இந்த கடகராசி என்பர்கள் கொஞ்சம் கவனத்தோடு இருந்தால் வாழ்க்கை அற்புதமாக இருக்கிறது. கூட்டு தொழில் செய்கிற இடத்துல ஏதாவது ஒரு சில சங்கடங்கள் வரலாம். வேலை பார்க்கக்கூடிய அமைப்பிலே கூட இந்த ஜூன் மாசத்துக்கு மேலே கூட சின்ன சின்ன செயல்பாடுகள் கொஞ்சம் பிரச்சனையை தரலாம். அதனாலே முடிந்தளவு அன்போடும் அமைதியோடும் பணிவோடும் போனால் பிரச்சனை இல்லை. எந்த காரியத்திலே நாம் மகிழ்ச்சியோடு இறங்கி அன்போடு இறங்கி செய்து வந்தால் அது ரொம்ப நல்ல பலனாக மாறும். அதுதான் கடகராசிக்கு கிடைத்திருக்கிறது. அதனாலே உறவுகளிலே இருந்து வந்த வேதனைகள் தீரும், தொடர்ந்து வந்த இடையூறுகள் தீரும், ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். நல்ல உங்களுடைய வாழ்க்கைக்கு தெளிவாக இருக்கிறது கிரகங்கள். கணக்காக வாழ நினைத்த உங்கள் எண்ணப்படி நீங்கள் எப்படி வாழ்வீர்களோ அப்படித்தான் சிறப்பாக வாழ்வீர்கள். எதிலுமே தைரியமாக வேலை செய்யக்கூடிய நிலைப்பாடு அதெல்லாமே ரொம்ப லாபகரமானதாக இருக்கிறது. அதனாலே புதிதாக தொழில் துவங்குவது, புதிதாக வேலைக்கு செல்ல நினைப்பது, எது மாதிரியான திட்டங்கள் இருந்தாலும் அதில் சிறப்பு ஏற்படுகிறது. வீட்டிலே நிம்மதி பெறுகிறது. கணவன் மனைவி ஒற்றுமைக்கு குறைவில்லை. பிரிந்து வாழ்ந்தவர்கள் சேர்வார்கள். அதனாலே குழந்தை பாக்கியமும் தட்டாமல் கிடைக்கிறது. அந்த குழந்தைகளெல்லாம் நல்ல நிலையிலே வாழ்வார்கள். பெற்றோர்கள் மனதிலே பட்ட விஷயங்களை எப்படி சொன்னாலும் அதை ரொம்ப அற்புதமாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு நிலைப்பாடெல்லாம் இருக்கிறது. அதனாலே ரொம்ப நல்ல பலன்களை இந்த கடகராசி என்பர்களுக்கு பார்க்கிறேன். நல்ல உதவிகள் கிடைக்கும். அதனாலே வெளிநாட்டுக்கு போக வேண்டிய வாய்ப்புகள் வந்தால் தாராளமாக போகலாம். உங்களுடைய பிறப்பு ஜாதகப்படி கொஞ்சம் கவனத்தோடு நீங்கள் இந்த பயிற்சியை அணுகலாம். ரொம்ப நல்ல பலன்கள் கிடைக்கும். அதனாலே சனி பகவானுடைய தன்மையிலும் கூட ஒரு சில முன்னேற்றங்கள் காத்திருக்கிறது. பெண்களை பொறுத்தவரையிலே பொறுமையோடு இருக்க வேண்டும். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கிறது. பிள்ளைகளின் திருமணத்திற்காக நீங்கள் செய்யக்கூடிய ஏற்பாடுகள் பலன் தருகிறது. அதனாலே முந்தைய வருடங்களிலே அடைந்த கஷ்டங்கள் வெகுவாக குறைந்துவிடும். அது மாதிரியான அமைப்பே இந்த கடகராசிக்கு நான் பார்க்கிறேன். அதனாலே கடகராசி என்பவர்களே, புனர்பூச நட்சத்திரக்காரர்கள், புனர்பூசம் 4ஆம் பாதம் நீங்கள் எடுத்துக்கொண்ட காரியம் அனைத்திலும் வெற்றியை காணக்கூடிய அமைப்பு.
பொருளாதார தட்டுப்பாடுகள் எல்லாம் நீங்க போகிறது. அதனாலே பூச நட்சத்திரக்காரர்கள் வேலைகள் அனைத்தும் தடையின்றி நடக்கும். சுயதொழில் புரிகின்றவர்கள் கூடுதல் லாபத்தினை பெறுவார்கள். ஆயில்ய நட்சத்திரக்காரர்கள் செயல்பாடுகளை நீங்கள் மாற்றியமைத்தால் நல்ல பலன்கள் ஏற்படும். தீய நண்பர்களோடு சேராதீர்கள், கொஞ்சம் கவனமாக இருங்கள். குலதெய்வம் உங்களுக்கு வேண்டிய உதவி செய்யும். அதனாலே முடிந்தளவு செய்யும் தொழிலே லாபம், செய்யக்கூடிய செயலிலே வெற்றி எல்லாமே இருக்கிறது. அதனாலே ஆயில்ய நட்சத்திரக்காரர்கள் குலதெய்வ வழிபாடு அதிகம் செய்ய வேண்டும். கடகராசி என்பர்கள் இன்னலை போர்க்கக்கூடிய சிவபெருமானினுடைய ஆலயங்களுக்கு செல்லலாம். அதே போல திருச்செந்தூர் முருகன் வழிபாடும் செய்யலாம். ரொம்ப நல்ல பலன்கள் கடகத்துக்கு இருக்கிறது. அதே போல சிம்ம ராசிக்கு நான் சொல்லிட்டேன். சிம்ம ராசி என்பர்களுடைய பலன்கள் மிக மிக யோகமான பலன்கள். நட்சத்திர வாரியாக மட்டும் ஒரு வாட்டி சொல்லிடலாம். மக நட்சத்திரக்காரர்கள் பூர்வீக சொத்துக்களில் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் குறைய போகிறது. பேச்சுவார்த்தை மூலம் நல்ல தீர்வுகள் ஏற்படும். செய்து வரக்கூடிய தொழிலே நல்ல லாபத்தினை பெறுவீர்கள். அதனாலே ரொம்ப நல்ல பணவசதி, கல்வி பயிலும் மாணவர்களுக்கு நல்ல மதிப்பெண்கள், இதெல்லாமே சிம்மராசி மக நட்சத்திரம். பூர நட்சத்திரக்காரர்களே, எடுக்கும் முயற்சிகள் அனைத்திலும் நல்ல பலன்கள். அதனாலே நிறைய முன்னேற்றங்கள் ஏற்படும். வருகையால், உறவினர்கள் வருகையால் குடும்பத்திலே குதூகலம் உண்டு. அதே போல உத்திர நட்சத்திரக்காரர்களே, மருத்துவ செலவுகள் குறையும். நேசித்த அமைப்பிலிருந்து திருமணம் செய்ய வேண்டி காத்திருந்தவர்களுக்கு திருமண வாழ்க்கை அமையும். முன்னேற்றத்திற்கு தடையாக இருக்கக்கூடிய பிடிவாத குணத்தை நீங்கள் மாற்ற வேண்டும். அதனாலே அன்பு நண்பர்களே, உங்களுக்கும் நிறைய ஆதாயங்கள் காத்திருக்கிறது. அதனாலே சிம்ம ராசிக்கு விரிவாக நான் பலன் முன்னமே சொல்லி இருக்கிறேன். பார்க்காத அன்பர்கள் பார்த்து பயன் பெறுங்கள். அதனாலே அன்பு நண்பர்களே, சிம்மம் ரொம்ப நல்ல பலன்களை சொல்லி இருக்கிறேன், பாருங்கள். அடுத்து கன்னியா ராசிக்கு போயிடலாம். கன்னியா ராசி அன்பர்களே, கன்னியா ராசியை பொறுத்தவரையிலே அன்பு நண்பர்கள் ரொம்ப முன்னேற்றத்தினை பெறுவார்கள் என்றுதான் நான் பார்க்கிறேன். ஏனென்றால் கிரக நிலைகளும் மிகவும் முன்னேற்றகரமானதாகத்தான் இருக்கிறது. 10ஆம் இடத்திலே குரு பகவான், 7லே சனி, 6லே ராகு, 12லே கேது. இந்த 4 கோள்களின் இருப்புகளும் ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்கிறது இந்த 2025ஆம் ஆண்டில். அதனாலே கன்னியா ராசி என்பவர்களுக்கும் மிக நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும். பொதுவாக தொழிலிலே நல்ல லாபம் தரும். விலகிச் சென்ற பிள்ளைகள் மீண்டு வந்து சேர்வார்கள். அதே போல சகோதர சகோதரிகள் நேசத்தோடு இருப்பார்கள். அதனாலே சுபகாரிய நிகழ்ச்சிகள் ஒன்றன் பின் ஒன்றாக நடக்கும். கன்னியா ராசி அன்பர்களுக்கு சுபகாரிய நிகழ்ச்சிகள் ஒன்றன் பின் ஒன்றாக நடக்கும். ஆக அந்த சுபகாரியங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமாக நீங்கள் எதிர்பார்த்ததெல்லாம் அது மாதிரியான அமைப்பு இந்த கன்னியா ராசிக்கு ஏற்படும். அதே போல எந்திரம் மூலம் வேலை செய்யக்கூடியவர்கள், மருந்துக்கள் மூலம் வியாபாரம் செய்யக்கூடியவர்கள், இவர்களுக்கெல்லாம் கூடுதல் லாபம் தருகின்ற ஒரு நிலைப்பாடு. அதே போல சேமிப்பு உயரப்போகிறது. கன்னியா ராசி என்பவர்களுக்கு உயர்கல்விக்கான செலவுகள் இதெல்லாமே அவர்கள் நல்ல முறையிலே படித்து சிறந்த முன்னேற்றம், தன்னுடைய குழந்தைகளின் உயர்கல்விக்கு பாடுபட்டு பொருள் சேர்த்தவர்கள் எல்லாம் வெற்றி பெறுவார்கள். அதனாலே நிறைய லாபங்கள் கன்னியா ராசிக்கு. தொல்லை கொடுத்து வந்த நோய் தாக்கங்கள் முதலிலே குறையும். அந்நிய மதத்தவர் மொழியினரால் நல்ல லாபம் ஏற்படும். முயற்சித்த காரியங்கள் எல்லாம் வெற்றி காணலாம். போட்டி பந்தயங்களிலே நல்ல வெற்றி இருக்கிறது. படிக்க படிக்க வாழ்க்கையிலே மாணவர்களுக்கு வெற்றி உண்டு. அதனாலே உயர்வதற்கு படிப்பினை ஊன்றுகோலாக்கி படிக்க வேண்டும். அதே போல தொல்லை கொடுத்து வந்த வழக்குகள் எல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் சாதகமாக இருக்கிறது. அதனாலே உடன் பிறந்த சகோதரர்கள் தங்களது முந்தைய செயலுக்காக வருத்தப்பட்டு உங்களோடு நேசத்தோடு பழகுவார்கள். அது மாதிரி ஒரு முன்னேற்றம் ஏற்படுகிறது. அதனாலே இளைஞர்கள் வெளிநாடு செல்லலாம், அதற்குரிய வாய்ப்புகள். வியாபாரிகளுக்கு முன்னேற்றங்கள், விவசாயிகளுக்கு நல்ல முன்னேற்றங்கள், அது மாதிரி எல்லா வகைகளிலும் ஏற்றம் தருகின்ற ஒரு ஆண்டாக இந்த 2025 இருக்கிறது. பணி நீக்கம் அடைந்தவர்கள், புதிய பணியை தேடுபவர்கள், பணியிலே உயர்வுக்காக காத்திருப்பவர்கள்,
இவர்கள் அனைவருக்கும் இந்த அற்புதமான குரு பகவானும் சரி, அதே போல ராகுவும் சரி, நிறைய மேன்மைக்குரிய ஒரு நிலைப்பாட்டினை தருவார்கள். அதனாலே உங்கள் எண்ணங்கள் அனைத்தும் ஈடேறும் காலமாக இருக்கிறது. அதனாலே கன்னியா ராசி என்பவர்களுக்கும் நிறைய முன்னேற்றம் ஏற்படுகிறது. உத்திர நட்சத்திரக்காரர்கள், கன்னியா ராசி உத்திர நட்சத்திரக்காரர்கள் நிறைய சாதகத்தன்மை இருக்கிறது. பொன்பொருள் சேர்க்கை இருக்கிறது, முன்னேற்றங்கள் இருக்கிறது, மங்கள நிகழ்ச்சிகள் நிறைய இருக்கிறது. அஸ்த நட்சத்திரக்காரர்கள் சோதனை இனி இல்லை, மனப்பக்குவம் வந்துவிட்டது, மாற்றங்கள் ஏற்படும், எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்கும், நல்ல வரன் கிடைக்கும், சகல சம்பத்தோடு உள்ள ஒரு அற்புதமான மனைவி அல்லது கணவனை திருமணம் செய்யக்கூடிய ஒரு அமைப்பெல்லாம் ஏற்படும். அதே போல சித்திரை நட்சத்திரக்காரர்களே ரொம்ப அற்புதம். உங்களுடைய நட்சத்திரத்தை பெரிதளவிலே பாதிக்காது, ஏனென்றால் கிரக நிலைகள் நன்றாக இருக்கிறது. அதனாலே எதிர்பார்த்த வகையிலே நீங்கள் நேசம் புரிந்த பெண்ணையே திருமணம் செய்ய வாய்ப்பெல்லாம் வரும். காதலித்தவர்கள் கரம் பற்றக்கூடிய காலமாக இருக்கிறது. அதே போல குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். காலம் காலமாக தொல்லையாக இருந்த பிரச்சனைகள் எல்லாம் இந்த 2025 கண்ணை விட்டு மறைந்து போகும். பூர்வீக சொத்துக்கள் எல்லாமே சுமூகமாக இருக்கிறது. வழக்குகள் சாதகமாகும். நிறைய முன்னேற்றம், மக்கள் மத்தியிலே நல்ல மதிப்பு கூடும். 90% ஆதாயம் தருகின்ற ஒரு ஆண்டாக இருக்கிறது 2025. அதனாலே சரி, துலாம் ராசிக்கு போயிடலாம். துலாம் ராசி என்பர்களே, கன்னியா ராசி என்பர்கள் ஏதேனும் கேள்விகள் இருந்தால் கேட்கலாம். யாரும் கேட்கவில்லை என்று நினைக்கிறேன், யாரும் வரவில்லை. பார்க்க நேரம் கிடைக்கவில்லையா அல்லது இங்கே நம்முடைய நேரலையில் ஏதேனும் பிரச்சனையா என்று தெரியவில்லை. சரி, பரவாயில்லை, நாம் பேசி விடுவோம், பிறகு அவர்கள் பார்த்து கொள்ளட்டும். கன்னியா ராசிக்கு முடிச்சாச்சு. அடுத்து துலாம் ராசி. துலாம் ராசி என்பர்களே, துலாம் ராசியை பொறுத்தவரையிலே நிறைய கஷ்டங்கள், ஏனென்றால் கடந்த காலங்களிலே நிறைய மனவேதனை காட்டுகிறது. குரு பகவான் பாக்கியத்துக்கு வந்து விட்டார், குறையில்லை. சனி பகவான் 6ஆம் இடம் என்கின்ற உபஜயத்திலே வீற்றிருக்கக்கூடிய காலம். ராகு கேதுக்கள் முறையே ராகு 5ம் கேது 11ம் ஆக இதெல்லாமே யோக நிலையை காட்டுகிறது. அதனால இந்த அமைப்பிலே ஒரு நல்ல முன்னேற்றம் உங்களுக்கு நிச்சயம் வரும். ஏனென்றால் கிரகத்திற்கு கிரகம் நின்ற பலன்களும் சிம்மத்திற்கு அடுத்தபடியாக துலாத்திற்கு மிகுந்த யோக பலனை தரும்படியாக இருக்கிறது. அதனாலே பொதுவான சொல்லாடல்களை எல்லாம் ஓரம் கட்டி வைத்துவிட்டு நிறைய நன்மைக்குரிய பலன்களை பற்றி பேசுவோம். அதனாலே அன்பு நண்பர்களே, எல்லா வகையிலும் முன்னேற்றம், பொருளாதார உயர்வு, அந்நிய மொழி மதத்தினரால் ஆரோக்கியமான நிலை, உதவிகரமாக இருப்பார்கள். எதிர்பாராத திருப்பமெல்லாம் ஏற்படும். எல்லா வகையிலும் வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்கிறது. ஆக 2025 துலாம் ராசிக்கு ஒரு யோகமான காலம். ஏனென்றால் கிரகங்கள் எல்லாம் சிறப்பாக இருக்கிறது, எந்த வகையிலும் குறைவில்லை. பணிவோடு பேசி வாடிக்கையாளர்களை கவர்கின்ற காலம். அதனாலே வியாபாரிகள் பல வருடங்களாக வசூலாகாத தொகை கூட இந்த அமைப்பிலே வழிய வந்து செலுத்தக்கூடிய நிலை. நீங்கள் உங்கள் வியாபாரத்தை விரிவுபடுத்தக்கூடிய திறமை ஏற்படுகிறது. அதனாலே நிறைய முன்னேற்றம் ஏற்படுகிறது. ஆக எல்லா துறையினருக்கும் ஏற்றமான காலம் துலாம் ராசிக்கு. குறிப்பா சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லா காரியத்திலும் வெற்றி, கூடுதல் லாபம், கணவன் மனைவி ஒற்றுமை. அதனாலே வருமானம் ஓரளவு கூடும், அதற்கேற்றது போல் செலவும் வரும். நிதானித்து செயல்பட வேண்டும். சுவாதி நட்சத்திரக்காரர்களே, நிறைவேற்றுவதிலே, வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதிலே ஒரு சில தாமதம் ஏற்படும். அதனாலே கொடுக்க வேண்டாம், வாக்குறுதி யாருக்கும் உடனடியாக கொடுக்க வேண்டாம். வாழ்க்கையிலே பொருளாதார பிரச்சனை எழவில்லை, மிக மிக முன்னேற்றமாக இருக்கிறது. ஏனென்றால் சுவாதி நட்சத்திரத்திற்கு உங்களுக்கு எதிராக செயல்பட்டவர்கள் உங்களுக்கு ஆதரவு கரம் நீட்டுவார்கள். புதிய பொறுப்புகள் கிடைக்கிறது, புதிய பணி வாய்ப்புகள் கிடைக்கிறது, முன்னேற்றம் கிடைக்கிறது. விசாக நட்சத்திரக்காரர்களே, விட்டு கொடுத்து போவது நல்லது. அதே நேரத்திலே குடும்பத்திலே ஒற்றுமை கொஞ்சம் குறையும், குழந்தைகள் நலனும் கெடும். அதனாலே கொஞ்சம் கவனமோடு இருக்க வேண்டும். அதைவிட ரொம்ப குறிப்பா பயணத்திலே பொருட்களை மிகவும் விழிப்பாக பார்த்து கொள்ள வேண்டும். மற்றபடி எல்லா வகையிலும் சாதகத்தன்மை இருக்கிறது. வீடு மாற்றம் ஏற்படும், இடமாற்றம் ஏற்படும், சொந்த வீட்டு கனவுகள் எல்லாம் இங்கே நினைவாகிறது. அதனாலே ரொம்ப நல்ல பலன்களை நான் பார்க்கிறேன். அடுத்து விருச்சக ராசிக்கு போயிடலாம். துலா ராசியில் ஏதாவது கேள்விகள் இருந்தா கேட்கலாம், இல்லை என்றால் விருச்சகத்துக்கு போய்விடலாம். விருச்சக ராசி என்பர்களே, விருச்சக ராசி என்பர்கள்
என்ன மாதிரியான பலன்களை பெறுவார்கள், அவருடைய கிரக நிலைகள் எப்படி இருக்கிறது. குரு பகவான் அட்டமத்தில் இருக்கிறார், சனி பகவான் பஞ்சமத்தில் இருக்கிறார், ராகு பகவான் 4ஆம் இடத்துல இருக்கிறார், கேது பகவான் 10ஆம் இடத்துல இருக்கிறார். இதுதான் விருச்சகத்துக்குரிய நிலைப்பாடு. இந்த 2025 இந்த பயிற்சிகள் எல்லாம் ஒன்று சேர வருவதாலே இறையருள் உள்ளவர்களுக்கு பயம் கொள்ள தேவையில்லை. அதனாலே ரொம்ப கவனமாக நீங்கள் இறை வழிபாடு செய்யலாம். ஏனென்றால் குரு பகவானுடைய நிலைப்பாட்டினை பற்றி கவலைகள் கொள்வீர்கள். அதனாலே கொஞ்சம் இறை வழிபாடு செய்தால் இந்த குருவை பற்றிய கவலை உங்களுக்கு இருக்காது. அதனாலே நல்ல உடல்நிலை சீராகக்கூடிய அமைப்பு, பொருளாதார வகையிலே இருந்து வந்த தட்டுப்பாடுகள் எல்லாம் நீங்க போகிறது. அதே போல அரசு அலுவலகர்கள், அங்கே வேலை செய்யக்கூடியவர்கள் மிகுந்த எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். அதே போல குடும்பத்திலே குழப்பம் ஏற்படுத்துபவர்களை கொஞ்சம் விலகி நீங்கள் வைக்க வேண்டும். உறவுகளிலே விரிசல் வராமல் பார்த்து கொள்ள வேண்டும். விருச்சக ராசி என்பவர்கள் எதிர்பாராத வகையிலே பொருளாதார உயர்வெல்லாம் நன்றாக இருக்கிறது. கூடுதல் பணிச்சுமை கூட அவ்வப்போது வந்தாலும் குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்ய வருமானம் கூடுதலாகிறது. மொத்த காரியம் அனைத்திலும் கூடுதல் வருவாயாக இருக்கிறது. அதனாலே நிறைய சாதகத்தன்மையாக இருக்கிறது விருச்சக ராசி என்பவர்களுக்கு. விருச்சகம் என்றால் வெற்றிக்கான அமைப்பு. அதனாலே அரசு தேர்வுக்காக காத்திருந்தவர்களுக்கு வெற்றி செய்தி கிடைக்கும். விரும்பிய இடத்திலே பணி அமர்வார்கள். நிறைய காரிய முன்னேற்றம் ஏற்படுகிறது. எல்லா வகைகளிலும் போட்டி தேர்வு, பந்தய தேர்வுகளிலே யோகம் இருக்கிறது. அதனாலே நிறைய முன்னேற்றம், வம்பு வழக்குகள் எல்லாம் சாதகமாகும். புத்துணர்வோடு செயல்படுவீர்கள், முன்னேற்றம் ஏற்படுகிறது. சுப காரியங்கள் இனிதே நடைபெறுகிறது. தொழிலை விரிவு செய்ய நிறைய திட்டங்கள் எல்லாம் இங்கே முன்னேற்றமாக மாறுகிறது. ஆக எல்லா வகைகளிலும் ஏற்றம். அதனாலே ரொம்ப கவனமாக இருக்க வேண்டுமா என்று கேட்டால், குருவினுடைய தன்மைக்கு ஒரு சில கவனம் வேண்டும். முன்னோர்கள், அதே போல பெற்றோர்கள், இவர்களுடைய சொற்படி கேட்பது நலம். அதைவிட குறிப்பாக பெரியவர்கள் ஏதேனும் நன்மைகளை உங்களுக்கு சொல்வார்கள், அதை நீங்கள் தட்டாமல் கேட்க வேண்டும். அதைவிட குறிப்பாக அன்பு நண்பர்களே, இந்த குரு பகவானுடைய தன்மையை தாண்டி ராகு கேதுக்களும் மிகுந்த யோகத்தினை தருகின்ற காலமாக இருப்பதாலே நிறைய முன்னேற்றங்கள் தான் உண்டு. புதிய வாய்ப்புகள் நிறைய வரும். அதே போல பெண்கள் கொஞ்சம் கூடுதல் வேலைப்பளுவை சந்திப்பார்கள். விருச்சக ராசி பெண்கள் கொஞ்சம் வேலைப்பளுவை சந்திப்பார்கள். மாமியார் மருமகள் சண்டைகள் கூட வரலாம். அதனாலே யோசித்து பேச வேண்டும், விட்டு கொடுப்பதுதான் வேண்டும். அதனாலே கொஞ்சம் சிரமங்கள் இருக்கிறது. அந்த சிரமங்கள் எல்லாம் கொஞ்சம் பொறுத்தால் பூமியை ஆளலாம். அதே போல ரொம்ப குறிப்பா சுபகாரிய பேச்சுகள் எல்லாம் நடக்க போகிறது. இந்த ஜூன் ஜூலைக்கு பிறகு நிறைய முன்னேற்றங்கள் குடும்பத்திலே ஏற்படும். பெண்களே, விருச்சிக ராசி பெண்களே, நிறைய முன்னேற்றத்திலே நீங்களும் இருப்பீர்கள். அதனாலே பிரிந்து சென்ற தம்பதிகள் எல்லாம் சேர்வார்கள். மாணவர்கள் கல்வியிலே முன்னேற்றம் இருக்கிறது. கடின உழைப்புக்கு பலன் இருக்கிறது. நட்சத்திர பலன்கள், விசாக நட்சத்திரக்காரர்களே, குரு பகவான் பற்றி கவலை வேண்டாம். பொருளாதார உயர்வு தருவார். செய்யும் தொழிலே வருமானம் எல்லாம் நன்றாக இருக்கும். எல்லா வசதிகளும் தேவைகளும் நிச்சயம் பூர்த்தியாகும். அனுச நட்சத்திரக்காரர்களே, உங்களுக்கு கிடைக்கும் நல்ல அனுபவங்கள் பிற்காலத்திலே பயனுள்ளவையாக இருக்கிறது. அதனாலே புதிய வேலை வாய்ப்புகள் எல்லாம் இருக்கும். எதிரிகள் விலகி ஓடுவார்கள். அதே போல இறைவனின் கருணையால் காரிய வெற்றி உண்டு. 75% மேலே மிகுந்த நன்மைகளை விருச்சிக ராசி அன்பர்கள் பெறுவார்கள். கேட்டை நட்சத்திரக்காரர்கள், இந்த நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் குருவினுடைய அருள் இருக்கிறது. அதனாலே நிச்சயம் முன்னேற்றம் ஏற்படுகிறது. தொழில் சிறப்பாக நடக்கும். கூடுதல் வருவாய் ஏற்படும். துரதேச பயணங்கள் உண்டு. அதனாலே அடுத்த ராசிக்கு போயிடலாம். விருச்சிக ராசியில் ஏதாவது கேள்விகள் இருந்தால் கேட்கலாம். அடுத்த ராசிக்கு போயிடலாம். அடுத்த ராசி தனுர் ராசி. தனுர் ராசி என்பர்களே, குரு பகவான் 7, சனி பகவான் 4, ராகு பகவான் 3, கேது பகவான் 9. ஆக இந்த கோள்களின் நிலைப்பாடு 2025 எப்படி இருக்கிறது? ரொம்ப அற்புதமாக இருக்கிறது. குடும்பத்திலே உள்ள உறுப்பினர்கள் ஒவ்வொருவரின் எண்ணமும் ஈடேற்றி கொடுப்பதற்கு ரொம்ப பாடுபடக்கூடிய அற்புதமான ராசி. அதனாலே நீங்கள் நினைத்தபடி, எண்ணியபடி நீங்கள் ஈடேற்றி கொடுப்பீர்கள். புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கி சேர்ப்பீர்கள். வெற்றிகள் உண்டு. செயல்பாடுகள் அனைத்திலும் வெற்றி உண்டு. அதனாலே தனுர் ராசி என்பவர்கள் யோக பலனை பெறுவீர்கள். எல்லா காலகட்டத்திலும் ஒரு நல்ல காலகட்டமாக இந்த 2025 இருக்கும். ஏனென்றால் வெற்றியும் லாபமும் நிறைய உண்டு. அதே போல வெளிநாட்டு தொடர்புகள், அந்நிய நாடு செல்ல நினைத்தவர்கள் திட்டமிட்டபடி பயணங்கள், பண வரவுகள், பொருளாதார முன்னேற்றங்கள், குடும்பத்தினரோடு வெளியூர் சுற்றுலா செல்வது,
இது மாதிரி நிறைய நன்மைகள், வம்பு வழக்குகள் சாதகமாவது, காரியங்கள் அனைத்திலும் வெற்றி, வீடு கட்டக்கூடிய யோகம், எல்லோருக்கும் நல்லவராக செயல்படுதல். அதே போல தற்காலிக பணி நீக்கம் பெற்றவர்கள் கூட இந்த காலத்திலே நல்லபடியாக பணிக்கு சேருவார்கள். தொழிலிலே முன்னேற்றம் ஏற்படும், புதிய தொழில் ஒப்பந்தங்கள் கிடைக்கும். அதே போல வேலை அமைப்பை மாற்றுபவர்களுக்கு ஊதிய உயர்வோடு நல்ல வேலை கிடைக்கும். அதனால எல்லா வகைகளிலும் காரிய பலிதம் ஏற்படுகிறது. பெற்றோர் வழியிலிருந்து வந்த சண்டை சச்சரவுகள் நீங்குகிறது. உடல் நலன் சிறப்பாகிறது. நீண்ட காலமாக குழந்தை இல்லாமல் இருந்தவர்கள் தாய்மை அடைவார்கள். அதனாலே ரொம்ப நல்ல பலன்கள் ஏற்படும். சிலரெல்லாம் பதவி உயர்வெல்லாம் கிடைக்கும். அதனாலே இடம் மாற்றம் பண்ணக்கூடியவர்களுக்கும் வாய்ப்புகள் இருக்கிறது. கூடுதல் லாபம், மலைப்பிரதேசம் சென்று வர வாய்ப்பு. நீண்ட காலமாக முடிவுக்கு வராத பிரச்சனைகள் எல்லாம் சுமூகமாக முடிவுக்கு வரும். தன தானிய விருத்தி, மாடு கன்று பால் பாக்கியங்கள் எல்லாம் உண்டு. அதனாலே சிறப்புகள் ஏற்படக்கூடிய மிக நல்ல ராசியாக தனுர் ராசி என்பவர்கள் இருப்பார்கள். தனுர் ராசி நட்சத்திர பலன்களாக மூல நட்சத்திரம். தனுர் ராசி பெண்களும் கூட மனக்குறைகள் அனைத்தும் தீரும். திருமணமாகாத பெண்களுக்கு திருமணமாகும். நாளை பொருளாதார கஷ்டம் வராது. தாய் வழி சொத்துக்கள் கிடைக்கும். வீடு கட்டி முடிக்காமல் இருந்தவர்கள் கூட நிலை மாறி இப்போது இந்த வீட்டை எல்லாம் கட்டி முடிப்பார்கள். மூல நட்சத்திரக்காரர்களை எடுத்துக்கொண்ட எல்லா முயற்சியும் வெற்றி. மக்கள் சேவையே மகேசன் சேவை. அதனாலே கொஞ்சம் காலம் முழுவதும் உங்களுடைய வாழ்க்கையில ஏதாவது ஒரு கைங்கரியம் செஞ்சுட்டே இருங்க. உடல்நிலையிலே கொஞ்சம் அவ்வப்போது கவனம் கொள்ளுங்கள். பூராட நட்சத்திரக்காரர்கள் சொத்துக்களை வாங்கி குவிக்கின்ற நேரம், பொன்னும் பொருளும் சேரக்கூடிய நேரம், நிறைய முன்னேற்றங்கள் இருக்கிறது. உத்திராட நட்சத்திரக்காரர்கள் பிணி பீடைகள் அகலும், கூடுதல் லாபம் வரும். நிறைய கவனத்தோடு இருக்க வேண்டும். வண்டி வாகனத்திலே செல்லும் போது கூட்டுத் தொழில் சிறப்பாக இருக்கிறது. மிக நல்ல பலன்களை உத்திராட நட்சத்திரக்காரர்கள் பெறுவார்கள். அடுத்த ராசிக்கு போயிடலாம். தனுசு ராசி. ஏதேனும் கேள்விகள் இருக்கிறதா? மகரம் போயிடலாம். மகரம் ராசி. மகர ராசி அன்பர்களே, மகர ராசி அன்பர்களே, நிறைய கஷ்டங்களை அனுபவித்த காலம் போய் 2025 மிக அற்புதமாக இருக்க போகிறது. ஏன் குரு 6ஆம் இடம், சனி 3ஆம் இடம், ராகு 2ஆம் இடம், கேது 8ஆம் இடம். ஆக இந்த அமைப்புகளை பற்றிய கவலைகள் ஒருபோதும் வேண்டாம். ஏனென்றால் கிரகத்திற்கு கிரகம் நின்ற பலன்கள் எல்லாம் மிக யோகமாக இருக்கிறது. ஏற்கனவே ராகு கேது பயிற்சி பலன்களை மகர ராசி என்பவர்களுக்கு விரிவாக சொல்லிவிட்டேன். மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன். இந்த 4 கோள்களின் பெயர்வின் வழியிலே இந்த 2025 நீங்கள் எடுத்துக்கொள்கின்ற அனைத்து காரியங்களும் சிறப்பாக நடப்பதற்கு உதவி செய்யும். ஆதாயம் கிடைக்கும். கவலை மறந்து சிரிப்பீர்கள். அரசாங்க காரியங்களிலே நன்மை ஏற்படும். நீண்ட காலமாக தொல்லை கொடுத்து வந்த கடன்கள் எல்லாம் அடைப்பீர்கள். குடும்பத்திலே மகிழ்ச்சிக்கு குறைவிருக்காது. பொன்பொருள் வாங்க போட்ட திட்டங்கள் எல்லாம் நிறைவேறும். சுபகாரிய நிகழ்ச்சிகள் கைகூடும். தாய் தந்தை உதவியாக இருப்பார்கள். செய்யும் தொழிலே நல்ல விருத்தி இருக்கிறது. உங்களிடம் பணிபுரிபவர்களை இடத்திலே அன்போடு பழக வேண்டும். மிக குறிப்பாக அதுதான் முக்கியம். அதே போல வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் நிறைய பேருக்கு வரும். திருமண பேச்சு கைகூடி வரும். அதனாலே சொத்து பிரிவினை கூட சுமூகமாக முடியும். அதனாலே குரு பகவான் இருப்பிலே சிறு சிறு பிணக்குகள் வரும். அதனாலே கவலை இல்லை, பெரிய பாதிப்புகள் இல்லை. 1 மணி நேரத்திற்கு கூட கவலைகள் நீடிப்பதில்லை. ஒரு நாளிலே மகிழ்ச்சி தான் அதிகமாக இருக்கிறது. அதனாலே நிதானமாக சிறப்பாக கிடைத்தவற்றை இன்னும் கொஞ்சம் மேம்படுத்துவதற்கு நிறைய முன்னேற்றங்களோடு பாடுபட்டால் முயற்சிக்கு பலன் இருக்கிறது, மகிழ்ச்சி இருக்கிறது. அதான் இந்த பயிற்சியினுடைய பலன்கள் எல்லாம் ஒட்டுமொத்தமாக சொல்கிறேன். பெண்களே மகிழ்ச்சியோடு இருங்கள். ஏனென்றால் தொட்ட காரியம் அனைத்தும் சீராகக்கூடிய காலம்தான். அதனாலே குழந்தை பாக்கியம் கிடைக்கும். குழந்தை பிறந்த குடும்பத்திலே நல்ல யோகத்தை அள்ளித்தரும் கிரகங்களாக அதன் மூலம் நிறைய முன்னேற்றம், புதிய வீடு வாகன சேர்க்கை, அது மாதிரி ஒரு யோக அமைப்பெல்லாம் மகர ராசிக்கு உண்டு. மகர ராசியை பொறுத்தவரையில் எல்லா துறையினருக்கும் ஏற்றம், எல்லா தரப்பட்ட மனிதருக்கும் முன்னேற்றம். தன்னடக்கத்தோடு காரியத்தினை வெற்றிகளாக மாற்றிக்கொள்ளலாம். அதனாலே உத்திராட நட்சத்திரக்காரர்களே, தொழில் துறையில் இருப்பவர்களுக்கு லாபம், புதிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி கிடைக்கும். திருவோணத்திலே பிறந்தவர்களுக்கு திருச்செந்தூர் முருகன் வழிபாடு சிறப்பு தரும். தொழிலை சிறப்பாக நடத்துவதற்கு, லாபத்தோடு வியாபாரத்தை செய்வதற்கு தெய்வ அருள் மிக முக்கியம். அதனாலே கடவுள் வழிபாடு திருவோண நட்சத்திரத்திற்கு மிக மிக முன்னேற்றத்தினை தரும். அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் சுய சிந்தனையோடு இருப்பார்கள். எந்த காரியத்தை செய்தாலும் சிறப்பாக செய்வார்கள். ரியல் எஸ்டேட் தொழில் கூட அற்புதமாக நடக்கும். கூடுதல் லாபம் கிடைக்கும். புதுக்கமான பேச்செல்லாம் வேண்டாம். ரொம்ப
பணிவா அன்போடு பேசுங்கள். அவிட்ட நட்சத்திரக்காரர்களே, மிகுந்த முன்னேற்றம் இருக்கிறது. அடுத்த ராசிக்கு போயிடலாம். கும்ப ராசி. மகரத்திலிருந்து ஏதேனும் கேள்விகள் இருக்கிறதா அன்பு நண்பர்களே? மகரத்துக்கு எதுவும் கேள்விகள் இல்லையா? சரி. கும்ப ராசி என்பர்களே, கும்பத்தினுடைய நிலைப்பாடு குரு 5ஆம் இடம், சனி பகவான் 2ஆம் இடம், ராகு ஜென்மத்திலே, கேது 7ல். இந்த 4 கோள்களின் விருப்பும் காரிய வெற்றியினை உறுதி செய்கிறது. அதனாலே கவலை இல்லை. ரொம்ப தெம்போடு இருக்க வேண்டும். உடல் நல குறைவுகள் நீங்கி மிகுந்த தெம்போடு இருக்க வேண்டும். அதற்கு என்ன செய்ய வேண்டும்? உற்சாகத்தோடு இருங்கள். கவலையை விடுங்கள். காரியம் அனைத்திலும் வெற்றியினை காணப்போகிறீர்கள். கையிருப்பும் சேமிப்பும் கூட போகிறது. பண வசதிக்கு குறைவில்லாமல் இருப்பீர்கள். மாணவர்கள் கல்வியிலே சிறப்பார்கள். வியாபாரிகளுக்கு யோகம் உண்டு. தொழில் அதிபர்கள் சிறப்பாக இருப்பார்கள். பெண்கள் புத்துணர்வோடு செயல்படுவார்கள். அதனாலே எல்லா ஊழியர்களுக்கும் ஏற்றமும் மாற்றமும் இருக்கிறது. மாணவர்கள் அரியர்ஸ் எல்லாம் இல்லாமல் பாஸ் பண்ணிடுவாங்க எக்ஸாம்ஸில். அதே போல விவசாயிகள் சிறந்த அமைப்பிலே முன்னேற்றமான வேளாண்மை நடக்கும். அவிட்ட நட்சத்திரக்காரர்களே, உங்களுக்கு வசந்த காலம் வந்துவிட்டது. வறுமை என்பது இனி வாழ்க்கையில் வராத அளவிற்கு பொருள் வளம் பெருகப் போகிறது. எண்ணங்கள் ஈடேறப் போகிறது. வேலை வாய்ப்புகளை உயர்த்தி கொடுக்கக்கூடிய அமைப்பெல்லாம் ஏற்படுகிறது. குடும்பத்திலே முன்னேற்றம். சதய நட்சத்திரக்காரர்களே, எப்போதும் நிதானத்துடன் செயல்பட வேண்டும். அதான் ரொம்ப முக்கியம். காரிய வெற்றிகள் நிறைய இருக்கிறது. நிறைய முன்னேற்றங்கள் ஏற்படுகிறது. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களே, அதிர்ஷ்ட காற்று வீசக்கூடிய காலம். விட்டு சென்ற சொந்தங்கள் விரும்பி வந்து சேரும். உங்கள் செயல் அனைத்திலும் நல்ல லாபம், பொருளாதார உயர்வு, குடும்பத்திலே அமைதி எல்லாமே ஏற்படுகிறது. கும்பத்திற்கு மிகுந்த யோகமான பலன்கள், விரிவான பலன்கள் ராகு கேது பயிற்சியிலும் கூட சொல்லி இருக்கிறேன். பார்க்காத நண்பர்கள் பார்த்து பலன் பெறுங்கள். அடுத்த ராசிக்கு போயிடலாம். மீன ராசி. மீன ராசி அன்பர்களே, முருகன் அருளால் கடந்த காலங்களில் இருந்து வந்த தொல்லைகள் எல்லாம் இனி குறையப் போகிறது. மீனத்திற்கு குரு 4லே, சனி ஜென்மத்திலே, ராகு 12லே, கேது 6லே. இதுதான் 2025 பயிற்சி பலன்கள். ஆக குரு பகவான் தன்மைக்கு யோகத்தினையும், ராகு பகவான் முன்னேற்றத்தினையும், கேது பகவான் வளர்ச்சியினையும் நல்கிறார்கள். சனி பகவான் சின்ன சின்ன சஞ்சலமும் குழப்பமும் தந்தாலும் இடைவிடாத முயற்சியாலும் தெய்வ பக்தியாலும் அனைத்தையும் வெற்றியாக மாற்றக்கூடிய வன்மை உங்களுக்கு உண்மையிலேயே இருக்கிறது. செயல்கள் அனைத்தும் திருப்தி தரும். விலகிச் சென்ற சொந்தங்கள் வந்து சேரும். வராது என்றிருந்த நிலுவைத் தொகை கூட, கடன் தொகை கூட வரும். உடல் நிலையிலே தெளிவு ஏற்படுகிறது. திடீர் இடமாற்றங்கள், எந்த இடத்துக்கு மாறுதல் வந்தாலும் நீங்கள் தாராளமாக செல்லலாம். நல்ல வரன்கள் இருக்கிறது. சுபகாரிய பேச்சுக்கள் எல்லாம் கைகூடி வரும். ஆண் வாரிசுகள் கிடைக்கும். பிரிந்து வாழ்ந்த தம்பதியர் ஒற்றுமையோடு வாழ்வார்கள். வாகன பராமரிப்பெல்லாம் இனி இருக்காது. வாகன மாற்றம் கூட ஏற்படலாம். நல்ல பழைய வாகனம் வாங்க வேண்டிய நிலை வரும். ஆதரவான வழிகள் பல இருக்கிறது. பொறுமையாக செயல்பட்டு காரியங்களிலே வெற்றி ஈட்டக்கூடிய காலமாக இருக்கிறது. குழப்பங்கள் அவ்வப்போது வந்தாலும் தெரிந்த அறிந்த அறிஞர்களிடத்திலும் பண்டிதர்களிடத்திலும் கேட்டு பலன் பெற்று கொள்ளுங்கள். அதே போல பெண்களே, உடல் நலனை பேணி காக்க வேண்டும். இனம் தெரியாத பயம் வந்து வந்து போகும். மனத்தெளிவு அவ்வப்போது பிறக்க மகேசனை வழிபாடு செய்யலாம். அதிக செலவுகள், ஆடம்பர செலவுகள் எதையும் நீங்கள் செய்ய வேண்டாம், குறைத்து கொள்ளுங்கள். விவசாயிகள் பெரிய முன்னேற்றம் ஏற்படும். அதனாலே அன்பு நண்பர்களே, அடமானம் வைத்த சொத்துக்கள் கூட மீட்கக்கூடிய நிலையெல்லாம் ஏற்படும். பயிரிடும் பொருட்கள் அனைத்தும் லாபமாக இருக்கிறது. ஆக மீனராசி என்பர்களுக்கு மற்ற கிரகங்கள், சனியை தவிர மற்ற 3 கிரகங்களும் மிகச் சாதகமாக இருக்கிறார்கள். அதனாலே இந்த 2025 எந்த காரியத்திலும் சிரமமின்றி வெற்றியினை பெறலாம். புரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் வருமானம் எப்போதும் போல் வந்து சேரும். செய்யும் தொழில் அனைத்திலும் வெற்றி இருக்கிறது. உத்திரட்டாதி நட்சத்திரம் பயம் எதுவும் கொள்ளாமல் பணி செய்யுங்கள். வாழ்க்கை உங்களுக்கானது. தொழில் சிறப்பு ஏற்படும். உடன்பிறப்புகள் மத்தியிலே பிணக்குகள் வர வாய்ப்பு இருக்கிறது. அதனாலே கொஞ்சம் கவனத்தோடு பேச வேண்டும். ரேவதி நட்சத்திரக்காரர்கள் நிறைய முன்னேற்றம் இருக்கிறது. வீட்டிலே சுபகாரிய நிகழ்ச்சிகள் எல்லாம் இருக்கிறது. ஆக 12 ராசிகளுக்குமான பலன்களை 2025 புத்தாண்டு பலன்களை நான் சொல்லிவிட்டேன். நேரம் கிடைக்கும் போது அன்பு நண்பர்கள் பார்த்து பலன் பெறுங்கள். மிக்க நன்றி அன்பு நண்பர்களே.
ஏதேனும் பிழைபட பேசியிருந்தால் எப்பொழுதும் பதர் போல பேசுகின்ற அன்பு நண்பன் அருள் கணபதி ஆச்சாரியா, நிச்சயம் இந்த அற்புதமான சபை என்னை மன்னித்துவிடும் என்று நம்புகிறேன். அதே போல அன்பு நண்பர்களே, இன்னொரு நாள் இன்னொரு பதிவிலே இன்னும் விரிவாக பேசுவோம். ராகுகேது பயிற்சி பலன்கள் முன்னதே போட்டிருக்கிறேன். குரு சனியினுடைய பயிற்சி பலன்கள் மிக விரைவிலே வெளியாகும். இந்த பதிவினை நீங்கள் அனைவரும் பார்த்து மகிழுங்கள். மிக்க நன்றி. நல்வாய்ப்பிற்கு மீண்டும் ஒரு முறை நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் அருள் கணபதி ஆச்சாரியா. மிக்க நன்றி அன்பு நெஞ்சங்களே.